ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி பூண்டு குட்டியாக நறுக்குனது, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்களுக்கு குறை வேணும்னா குறைன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி மீன் சட்டியில் நெத்திலி மீனும் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனதும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மாங்காவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட இந்த மசாலாவை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மீன் குழம்புல போட்டால் மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மீன் சாப்பிடாட்டியும் மீனில் போடுற மாங்காய், முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பை மீன் சட்டியில் செய்கிறதே தனி டேஸ்ட்டு தான். இனி இதை அப்படியே கேஸ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். மீனை அடுப்பில் வச்சாச்சு. மீன் அடுப்பில் வச்சதும் ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்டான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.